Hello everyone, welcome to Tamil Network. ஆக்சுவலாக நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, இப்போ ரீசெண்டாக வைரலாக போயிட்டுருக்கிற பெகசஸ்ன்ற சாஃப்ட்வேரை யூஸ் பண்ணி நம்ம வச்சிருக்கிற மொபைல் ஃபோன்ஸான ஆண்ட்ராய்டு அண்ட் iOS வந்து ஹேக் பண்ணுறதா சொல்கிறாங்க. ஸோ இது எந்த அளவுக்கு உண்மை அப்படின்றது இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த பெகசஸ்ன்ற சாஃப்ட்வேர் வந்து யார் டெவலப் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, NSO அப்படின்ற நேஷனல் செக்யூரிட்டி ஆர்கனைசேஷன் ஆஃப் இஸ்ரேல். ஸோ இந்த ப்ராஜெக்ட் பெகசஸ் அப்படின்றது ஒரு சாஃப்ட்வேராக அப்படின்னா கண்டிப்பாக சாஃப்ட்வேர் கிடையாது. அது வந்து ஒரு 0 day வல்னரபிலிட்டி. நம்ம யூஸ் பண்ணுற மொபைல் ஃபோன்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரோக்ராமரால் ஒரு ப்ரோக்ராம் பண்ணப்பட்ட அப்ளிகேஷன்ஸ் தான் நம்ம யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். இன்கேஸ் வந்து அந்த ப்ரோக்ராமர் வந்து ஏதாவது தப்பு விட்டுருந்தாங்க அப்படின்னா, இந்த செக்யூரிட்டி ரிசர்ச் அனலிஸ்ட் இவங்க எல்லாருமே வந்து அதை செக் பண்ணி அது வந்து வல்னரபிளாக இல்லை அதில் ஏதாவது பக்ஸ் இருக்கா அப்படின்னு சொல்லி செக் பண்ணுவாங்க. ஸோ இன்கேஸ் அவங்க வந்து இதுமாரி செக் பண்ணி அதில் ஏதாவது பக்ஸ் ஏதாவது அவங்க ஃபைண்ட் அவுட் பண்ணாங்க அப்படின்னா, அதை வந்து அந்த மேனுஃபேக்சரருக்கு வந்து அதை ரிப்போர்ட் பண்ணுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் ஒரு செக்யூரிட்டி ரிசர்ச்சராக இருந்து ஆண்ட்ராய்டில் வந்து ரிசர்ச் பண்ணி அதில் ஏதோ ஒரு பக்ஸ் வந்து கண்டுபிடிச்சிட்டிங்க அப்படின்னா, நீங்கள் அதை கூகுளுக்கு வந்து எலவேட் பண்ணலாம். கூகுள் பார்த்திங்கன்னா வெரைட்டி ஆஃப் பக் பவுண்டி ப்ரோக்ராம்ஸ் வந்து நடத்திக்கிட்டு இருக்காங்க. ஃபார் த பாஸ்ட் இயர்ஸ் அவங்க இதுக்காக நிறைய பணம் வந்து செலவு பண்ணியிருக்காங்க. இந்த பக் பவுண்டி ப்ரோக்ராம் அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா, அவங்களோட ப்ராடக்ட்டை செக்யூரிட்டி அனலிஸ்ட் யாராவது வந்து ரிசர்ச் பண்ணுவாங்க. இன்கேஸ் வந்து அதில் ஏதாவது பக்ஸ் இருக்கா அப்படின்னு சொல்லி, அதில் ஏதாவது பக்ஸ் இருந்தது அப்படின்னா அவங்க வந்து மேனுஃபேக்சரருக்கு ரிப்போர்ட் பண்ணுவாங்க. ஸோ அந்த மேனுஃபேக்சரர் வந்து அந்த பக்கோட சிவியரிட்டி ரேட்டிங் பொறுத்து அவங்க வந்து ஒரு ரேன்சம் அமௌண்ட் வந்து அந்த செக்யூரிட்டி அனலிஸ்ட்க்கு வந்து ப்ரொவைட் பண்ணுவாங்க. ஸோ இதுக்கு பேர் தான் அந்த பக் பவுண்டி ப்ரோக்ராம்ஸ். ஸோ எதுக்கு நான் இதை பற்றிலாம் சொல்லிட்டு வரேன் அப்படின்னு சொன்னால், பெகசஸ் அப்படின்றது ஒரு சாஃப்ட்வேரில் இருக்கிற ஒரு ஃப்ளா பார்த்தீங்கன்னா அது ஒரு 0 day வல்னரபிலிட்டி அப்படின்னு சொல்கிறாங்க. இதுக்கு முன்னாடி நீங்கள் கேள்விப்பட்ட அட்டாக்ஸ் எல்லாம் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு யூசர் இன்ட்ராக்ஷன் தேவை. ஒரு லிங்க் ஏதாவது அனுப்புவாங்க, அந்த லிங்க்கை நீங்கள் கிளிக் பண்ணணும். ஆர்எல்ஸ் வந்து இது மாதிரி ஒரு உங்கள் சைட்லேருந்து ஏதாவது ஒரு மூவ் தேவைப்படும் ஒரு ஹேக்கருக்கு. ஆனால் இந்த ஒரு வல்னரபிலிட்டி பார்த்தீங்கன்னா 0 day வல்னரபிலிட்டி, அதாவது ஒரு யூசரோட இன்ட்ராக்ஷன் இல்லாமையே அதை வந்து ஹேக் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நம்ம யூஸ் பண்ணுற மொபைல் ஃபோன்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒன்று வந்து ஆப்பிள் ப்ராடக்டாக இருக்கும், இல்லை சாம்சங் ப்ராடக்டாக இருக்கும். ஸோ நான் கம்பெனி பற்றி பேச விரும்பல. ஸோ நான் வந்து இப்போ ஆப்ரேட்டிங் சிஸ்டம் பற்றி பேசுகிறேன். ஸோ நம்ம யூஸ் பண்ணுற எல்லா ஃபோன்ஸுமே பார்த்தீங்கன்னா எல்லாமே ஒன்று ஆண்ட்ராய்டாக இருக்கும், இல்லை வந்து iOS டிவைஸஸாக இருக்கும். நீங்கள் வச்சிருக்கிற டிவைஸ் வந்து ஒரு ஆண்ட்ராய்டு டிவைஸ் அப்படின்னு சொன்னால், இந்த பெகசஸ் சாஃப்ட்வேர் வழியாக உங்களை ஈஸியாக அட்டாக் பண்ணிடுவாங்க. அதாவது உங்களோட யூசர் இன்ட்ராக்ஷனே இல்லாமல் அட்டாக் பண்ணிடுவாங்க. ஸோ இதை வந்து எப்படி வந்து நம்ம ஃபர்தராக வந்து ஸ்டாப் பண்ணலாம் அப்படின்னு நான் கடைசியில் சொல்கிறேன். ஆப்பிள் டிவைசஸில் பார்த்தீங்கன்னா iMessagesல இருக்கிற ஒரு வல்னரபிலிட்டி யூஸ் பண்ணி தான் வந்து இந்த பெகசஸ் சாஃப்ட்வேர் வந்து இன்ஃபில்ட்ரேட் பண்ணுது அப்படின்னு சொன்னாங்க. அண்ட் அஃபிஷியலாக அவங்க என்ன ஸ்டேட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, iOS 14.6 வரைக்கும் இந்த பெகசஸ் சாஃப்ட்வேர் வழியாக நாங்கள் வந்து 0 day அட்டாக்ஸை பெர்ஃபார்ம் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நீங்கள் வந்து ஒரு ஆப்பிள் மொபைல் ஃபோன் டிவைசஸ் யூஸ் பண்ணிட்டு இருக்க ஒரு பர்சனாக இருந்தால் மேக்ஸிமம் வந்து உங்களோட சாஃப்ட்வேர் அப்டேட்டை வந்து 14.6க்கு அபோவ்லே கீப் அப் பண்ணுங்கள். நீங்கள் 14.6ல் வச்சிங்கன்னா அது ரொம்ப வல்னரபிளான ஒரு விஷயம். யார் வேணால் உங்கள் மொபைல் ஃபோனை ஹேக் பண்ணிடலாம். ஸோ இந்த விஷயத்தில் செக்யூரிட்டி ரிலேட்டட் சேலஞ்சஸில் ஆப்பிளுக்கும் கூகுளுக்கும் பார்த்தீங்கன்னா, கூகுள் தான் ரொம்பவே வந்து ஒரு மேஜர் ரோல் ப்ளே பண்ணுறாங்க. அது எப்படின்னா, அவங்க வந்து நிறைய செக்யூரிட்டி ரிசர்ச்சர்ஸ்க்கு ஒரு வாய்ப்பு கொடுக்குறாங்க. ஸோ நீங்கள் வந்து ஒரு பக் பவுண்டி ப்ரோக்ராமில் ஒரு மெம்பராக இருக்கீங்க அப்படின்னா, ஸோ நீங்கள் வந்து ஏதாவது ஒரு பக்ஸை கண்டுபிடிச்சி நீங்கள் ஏர்ன் பண்ணுறதுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது. அண்ட் அந்த டயத்தில் பார்த்தீங்கன்னா ஆண்ட்ராய்டோட பிளாட்ஃபார்மை மோர் அண்ட் மோர் வந்து ஸ்டேபிள் ஆக்கிட்டே இருப்பாங்க. ஸோ இது மாதிரி பக்ஸை வந்து அவங்க ரிப்போர்ட் பண்ணுறது எல்லாத்தையுமே அடுத்து வர சாஃப்ட்வேர் அப்டேட்ஸில் அந்த கம்பெனி வந்து பேட்ச் பண்ணி அதை வந்து அவங்களுக்கு ரிலீஸ் பண்ணோம். ஸோ இதை தான் வந்து எல்லாருமே டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணுறாங்க. ஸோ இந்த ஒரு ரீசன்னால தான் நம்மளோட ஃபோனில் எப்போவுமே சாஃப்ட்வேர் வந்து அப் டு டேட்டில் மெயின்டைன் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறதுக்கு காரணம். ஸோ நீங்கள் இந்த பெகசஸை பார்த்து பயப்படணுமா அப்படின்னா கண்டிப்பாக கிடையாது. பெகசஸ் வந்து ஒரு thousands ஆஃப் வல்னரபிலிட்டிஸில் இதுவும் ஒரு வல்னரபிலிட்டி. ஆனால் இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 0 day அட்டாக். இந்த அட்டாக்ஸ் வந்து எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுறாங்க, அதோட எக்ஸ்ப்ளாய்ட் என்ன அப்படின்றது வெளியே வந்துருச்சு அப்படின்னா கண்டிப்பாக வந்து பல டெவலப்பர்ஸ் இருக்காங்க, பல செக்யூரிட்டி டீம்ஸ் இருக்காங்க. கண்டிப்பாக இதுக்கு வந்து ஒரு கவுண்டர் பேட்ச் கொண்டு வந்துருவாங்க. ஸோ இது வரைக்கும் அது வந்து என்ன அட்டாக்ஸ்னே அது தெரியாமல் இருக்கிறதுனால மட்டும்தான் அது 0 day அட்டாக்ஸாக இருக்குது. ஸோ நீங்கள் இதிலேருந்து எப்படி உங்கள் ஃபோனை சேவ் பண்ணிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஒரு ஆண்ட்ராய்டு யூஸராக இருக்கீங்கன்னா எந்த ஒரு மெலிஷியஸ் லிங்க்கையும் கிளிக் பண்ணாதீங்க. அண்ட் செகண்ட் திங் பார்த்தீங்கன்னா, ப்ளே ஸ்டோர்லேருந்து தவிர மற்ற எந்த ஒரு வெப்சைட்லேருந்தும் நீங்கள் அப்ளிகேஷன்ஸை டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ண வேண்டாம். ஸோ நீங்கள் இந்த 2 விஷயத்தை மெயின்டைன் பண்ணாலே மேக்ஸிமம் வந்து உங்களோட டிவைஸ் வந்து செக்யூர்டாக தான் இருக்கும். அண்ட் இந்த NSO பார்த்தீங்கன்னா ஹியூமன் ரைட்ஸை ப்ரொமோட் பண்ணுற ஒரு ஆர்கனைசேஷன். ஸோ வந்து இவங்க வந்து என்ன ஒரு இன்டென்ஷனில் இந்த சாஃப்ட்வேர் டெவலப் பண்ணதாக சொல்கிறாங்க அப்படின்னா, நாங்கள் பல கவர்மெண்ட்ஸ்க்கு அவங்க கண்ட்ரீஸில் இருக்கிற டெரரிஸ்ட் ஸ்குவாடை வந்து ஹண்ட் பண்ணுறதுக்கும் அண்ட் இல்லீகல் அண்ட் சஸ்பீஷியஸ் ஆக்டிவிட்டீஸை ட்ராக் டவுன் பண்ணுறதுக்கும் இதை நாங்கள் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அண்ட் ஃபியூ வீக்ஸ் பிஃபோர் வந்து ஒரு ரிசர்ச்சர் வந்து என்ன கண்டுபிடிச்சிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ பெகசஸ்ன்ற மாதிரி மலிஷியஸான ஒரு சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணி
இப்போ ரீசெண்ட் டைம்ஸில் ஒரு நார்மலான ஒரு பர்சனுக்கும் இது மாதிரி அட்டாக்ஸ் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த ஒரு விஷயம் தான் இந்த பெகசஸ்ன்றது வைரலாக வந்ததுக்குரிய ஒரே விஷயம். ஸோ நீங்கள் வந்து இது மாதிரி இல்லீகல் ஆர் சஸ்பீஷியஸ் ஆக்டிவிட்டீஸ் பண்ணிகிட்டு இருக்க ஒரு பர்சனாக இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் ஸ்மார்ட் ஃபோனை வந்து கைவிடுறது ரொம்பவே நல்லது. ஸோ இந்த பெகசஸ்ன்றது பார்த்திங்கன்னா பல மேல்வேர்ஸ், ஸ்பைவேர்ஸ், ரான்சம்வேர்ஸ் இதுக்கு நடுவில் இதுவும் ஒரு வல்னரபிலிட்டி மட்டும்தான். ஸோ இந்த வல்னரபிலிட்டி வச்சு டெவலப் பண்ணது தான் இந்த பெகசஸ்ன்ற சாஃப்ட்வேர். ஸோ இந்த சாஃப்ட்வேரை யோசிச்சு நீங்கள் உங்களை யாரும் ஹேக் பண்ணுறாங்களா அப்படின்லாம் எதுவும் பயப்பட வேண்டாம். ஸோ தட்ஸ் இட் கைஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நான் நினைக்கிறேன். இது மாதிரி டெக் ரிலேட்டட் கண்டென்ட்ஸ் அண்ட் செக்யூரிட்டி ரிலேட்டட் கண்டென்ட்ஸ் நம்ம சேனலில் ஃபர்தராக வந்துகிட்டே இருக்கும். ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். ஸ்டே சேஃப், பீஸ் அவுட்.